பின்னணியில ஒரு தரமான படம் வந்திருக்குங்க. அந்த படத்தை பத்தின அப்டேட் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். படம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கம்மாள். நம்ம எழுத்தாளர் பெருமாள் முருகனோட கோடி துணின்ற கதையை தான் இந்த அங்கம்மாள் அப்படின்னு படம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல நம்ம கிராமத்து பெண்மணியா அம்மாவா ஒரு அங்கம்மாளா அப்படின்னு நடிச்சிருக்காங்க. நம்ம கீதா கைலாசம் அவங்களோட பசங்களா பரணி சரண் சக்தி அப்படின்றவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட டாக்டருக்கு படிச்ச மகன் கிராமத்துல வசிக்கும் அம்மா அங்கம்மால கொஞ்சம் மாறனா மாத்த நினைக்கிறாரு. தனது திருமணத்தை பத்தி அவங்க காதலி வீட்டில இருந்து பேச வர்றதுனால தன்னுடைய அம்மாவை இவ்வளவு நாளா ஜாக்கெட் அணியாம இருந்த தன்னுடைய அம்மாவை ஜாக்கெட் அணிய வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பல ஆண்டுகளா தன் இஷ்டப்படி சுதந்திரமா இருந்த அங்கம்மாள் அதுக்கு சம்மதிச்சாங்களா, குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத டாக்டர் அங்கம்மாள் அப்படின்ற ஒரு படத்தோட நேம் வச்சு எடுத்திருக்காருங்க. இதுல கீதா கைலாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கம்மாளாவும் அவங்களோட மகனா சரண் சக்தியும் இன்னொரு மகனா பரணி அவரோட மனைவியா தென்றல் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. கணவனை இழந்த பிறகு தன்னோட உழைப்பால 2 மகன்களையும் வளர்த்த தைரியசாலி கிராமத்து பெண்ணா கொஞ்சம் கோபக்காரமா கொஞ்சம் நக்கல் பேர் வழியா அவ்வப்போது சுருட்டு பிடிச்சவங்க சில சமயம் கெட்ட வார்த்தையும் பேசுறவங்களா மோட்டார் சைக்கிள் பால் வியாபாரம் செய்வரா அங்கம்மாளா காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த கேரக்டரா அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம் கீதா கைலாசத்தை. இந்த படத்தினால அவங்களுக்கு நிறைய விருதுகள் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பல சீன்கள்ல ஓவர் ஆக்டிங் காமிக்காம பொங்கி அழாம ரொம்ப உணர்ச்சி வசப்படாம ஒரு தைரியசாலியா கம்பீரமா தன்னுடைய கிராமத்து பெண்ணாக பயங்கரமா நடிச்சிருக்காங்க. வயதான கேரக்டர்ல உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. அங்கம்மாளோட மூத்த மகனா வரும் பரணி அதிகம் பேசாம நாதஸ்வரம் வாசித்தபடி தன் உணர்வுகளை சொல்லியிருக்காரு. பல வீடுகளில் பார்க்கும் நிஜ மருமகள்களை தனது நடிப்பால கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லாங்க. மனைவி தென்றல் அவங்களோட கெட்டப்பு, அத்தைக்கு பயப்படும் நடிப்பு, இயல்பான வசனங்கள், அந்த சண்டை அழுகை அது எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காங்க. நம்ம டாக்டரா ஒரு சரண் சக்தியும் எந்த சீன்லையும் டாக்டர் மாதிரி இல்லாம அம்மாவை மட்டும் நினைக்கிற பாசக்கார மகன் அவரோட நடிப்பும் பயங்கரமாகவே வந்திருக்குன்னு சொல்லாங்க. அங்கம்மாள் பேத்தி யாஸ்மினும் சில சீன்களை ஸ்கோர் செஞ்சிருக்காங்க. சிறுகதை என்பதனால பல சுவாரஸ்ய கேரக்டர்கள் இந்த படத்துல வருதுங்க. குறிப்பா அங்கம்மாளோட முன்னாள் காதலன் போல வரும் அந்த மீசக்கார வரும் சீன்கள், அவர் பேசும் வசனங்கள் பிரமாதமா இருக்குங்க. டாக்டர் மகனோட காதலியா முல்லையரசின் குடும்பத்தினர், கிராமத்து பெரிய மனிதர், அங்கம்மாளின் தோழிகள் அவர்கள் கேரக்டர்கள் பின்னணியில ரொம்பவே பேசப்படுதுங்க. நிஜ கதை வேற பின்னணியில நடந்தாலும் படத்தை நெல்லை மாவட்ட பின்னணியில எடுத்திருக்காரு நம்ம இயக்குனர். அதற்கேற்ப வட்டார மொழிகளை கலந்து கிராமத்து பேச்சு நடை பக்காவா எழுதியிருக்காருங்க. பெண்கள் தங்களுக்கு பேசும் அந்த கிண்டல் நடை சிறப்பு என்ன அப்படின்னு அங்கம்மாள் பேசும் 1-2 கெட்ட வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம். 1990 நடக்கிற கதைனால தென் மாவட்ட கிராமத்துல அங்க வசிக்கும் மக்கள் அவர்களோட பின்னணியில மலை வயல் அனைத்தும் ஒரு அழகியதா காண்பிச்சிருக்காருன்னு நம்ம ஒளிப்பதிவாளர் சொல்றாங்க. தனது பேத்திக்கு அங்கம்மாள் பச்சை குத்த ஆசைப்படுவதில் இருந்து உச்சி மலை காற்ற வீரியத்தின் வீரிப்பதிலிருந்து கதை தொடங்கி அதே பேத்தியின் வசனம் உச்சியில காற்றோட படமும் முடியுதுங்க. சிறு கதை மாதிரியே இருந்தாலும் இந்த படத்துல சின்ன சின்ன சீன்ல ரொம்பவே ரசிக்கும்படி இருக்குங்க. அங்கம்மாள் 1990 காலகட்டத்தில் ஒரு கிராமத்துல சென்றடைந்த உணர்வை இந்த பெண்ணோட இதுல நமக்கு காமிச்சிருக்காங்க நம்ம டைரக்டர். இந்த படத்தை மறக்காம பாருங்க. பார்த்துட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.